உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாட்களாவே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஒரு விடயத்தை தொடர்ச்சியா நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வந்தோம். திமுகவும் பாஜகவும் ஒண்ணு, இதை அறியாதவர்கள் வாயில மண்ணு அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வந்தோம். ஏன்னா திமுகவுடைய ஐடியாலஜியும் பாஜகவுடைய ஐடியாலஜியும் ரெண்டு பேருடைய அரசியல் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த அரசியல் பேட்டர்ன் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படின்றத நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டே வந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் செந்தில் வேல் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ஸோ இந்த பதிவின் மூலமாக நாம அறிந்து கொள்கின்ற செய்தி என்னவென்றால், பிஜேபியினுடைய ஏஜென்ட்டாக திரு செந்தில் வேல் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றாரா, இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியில பார்க்க போறோம். ஒரு குறிப்பா ஒரு முக்கியமான ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. செந்தில் வேல் அப்படின்னு சொன்னனே உங்களுக்கு தோணுகின்ற ஒற்றை வார்த்தை என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, பிஜேபியினுடைய ஏஜென்ட்டாக திரு செந்தில் வேல் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாரா? குறிப்பாக பிஜேபியினுடைய அரசியல் பேட்டர்ன் இருக்கு தெரியுமா, இந்த அரசியல் பேட்டர்னை கையில் எடுத்து செந்தில் வேல் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாரா அப்படின்றதான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போறோம். சரிங்களா? ஒண்ணு கிடையாதுங்க. நேற்றைய தினத்துல சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி மிகப்பெரிய பேசுபொருளா மாறுது. என்னன்னா, நாகர்கோவில்ல ஒரு லாக்அப் மரணம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ லாக்அப் மரணம் நடந்த உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜனநாயகவாதிகள் எல்லோருமே என்ன பண்றாங்கன்னா, குரல் எழுப்புறாங்க. தாவேக அரசாங்கமே உடனடியாக அந்த பாதிப்பை ஏற்படுத்திய சிறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒருமித்த குரல்ல சமூக வலைத்தளங்கள்ல எல்லாருமே எழுதுறாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதின உடனேயே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. உடனடியாக அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்த உடனே ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட் ஹென்றி டிஃபேன் இருக்காரு தெரியுமா, அவரு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவு போடுறாரு. தாவேக அரசாங்கத்தை பாராட்டி ஒரு பதிவு போடுறாரு. அதாவது, உடனடியாக நடவடிக்கை எடுத்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். இனி வரப்போகும் காலங்கள்ல இது போன்று லாக்அப் மரணம் நிகழாதவாறு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன உடனே இந்த இடத்துலதான் நம்ம செந்தில் வேல் இருக்கார் இல்லையா, இவர் பிஜேபியினுடைய அரசியல் பேட்டர்னை கையில் எடுக்கிறாரு. இந்த இடத்துலதான் பிஜேபியினுடைய அரசியல் பேட்டர்னை செந்தில் வேல் கையில் எடுக்கிறாரு. கையில் எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல செந்தில் வேல் ஒரு பதிவு போடுறாரு. ஹென்றி டிஃபேனை தாக்கி செந்தில் வேல் அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு. அவர் என்ன பதிவு போடுறாரு அப்படின்னா, அதாவது ஹென்றி டிஃபேன் இன்னைக்கு தாவேக அரசாங்கத்தை பாராட்டுறாரு. ஆனா இதே ஹென்றி டிஃபேன் எதற்காக அஜித்குமார் லாக்அப் மரணம் நடந்துச்சு தெரியுமா, அப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாரு. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு போனை போட்டு சாரிமான்னு சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி செயல்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டாத ஹென்றி டிஃபேன் அவர்கள் ஆனா இன்னைக்கு ஜோசப் விஜய் மட்டும் பாராட்டுறாருன்னா என்ன அர்த்தம் என்ற தோணியில் மக்கள் மத்தியில ஒரு விவாதத்தை கிளப்பி விடுறாரு செந்தில்வேல். இதுதான் பிஜேபியினுடைய அரசியல் பேட்டர்ன். ஸோ செந்தில்வேல் அவர்கள் இந்த மாதிரி பதிவு போட்டோன்னே, செந்தில்வேலுடைய பதிவுக்கு திமுகவுடைய கொத்தடிமைகள் என்ன பதிவு போட்டாங்க தெரியுமா, ரிப்ளை போட்டாங்க தெரியுமா, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன், சைடில் காட்டுறேன், நானும் வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. ஒருத்தர் போடுறாரு, தோழர் ஹென்றி டிஃபேன் கிறிஸ்தவர் அப்படின்னு பதிவு பண்றாரு. இந்த வார்த்தை யாரு பதிவு பண்ணுவா? பிஜேபியுடைய சங்கிகள் தான் பதிவு பண்ணுவாங்க. ஆனா திமுகவுடைய சங்கிகள் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தோழர் ஹென்றி டிஃபேன் ஒரு கிறிஸ்தவர். சோ கிறிஸ்தவர் என்ற காரணத்தினாலதான் ஜோசப் விஜய் அவர்களும் கிறிஸ்தவர் என்ற காரணத்தினாலதான் ஹென்றி டிஃபேன் ஆதரவு கொடுக்கிறாரு, பாராட்டுறாரு. எப்படி? இதுதான் பிஜேபியுடைய அரசியல் பேட்டர்ன். எப்படி மதச்சாயத்தை பூசுறாங்க பாருங்க. ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு, தோழர் ஹென்றி டிஃபேன் ஒரு கிறிஸ்தவர் பதிவு போடுறாரு. அடுத்து ஒருத்தர் போடுற பாருங்க, ஹென்றி ஜோசப் விஜய் மத பாசம் தான். ஸோ மத பாசத்தினாலதான் ஹென்றி டிஃபேன் என்ன பண்றாருன்னா ஜோசப் விஜய் அவர்களை பாராட்டுறாராமா. இப்படின்னு சொல்லி யாரு போர்ட்ரேட் பண்றா? பிஜேபி சங்கிகள் போர்ட்ரேட் பண்ணல, திமுக சங்கிகள் போர்ட்ரேட் பண்றாங்க. அப்ப அடுத்த ஒருத்தர் பதிவு போடுற பாருங்க, ஹென்றிக்கு இன மத பாசமாக இருக்கும். ஹென்றிக்கு இன மத பாசமாக இருக்கும்.
அப்பட்டமாவே மதச்சாயத்தை பூசுறாங்க. திமுகவுடைய கொத்தடிமைகள் அப்பட்டமாவே ஹென்றி டிஃபேன் அவர்களுக்கு மதச்சாயத்தை பூசுறாங்க. அப்ப செந்தில்வேல் அவர்கள் நினைத்த அரசியல் பேட்டர்ன், செய்ய நினைத்த அரசியல் பேட்டர்ன் என்பது என்னன்னு பார்த்தோம்னா இதுதான். விஜய் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கானவர், ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கானவராவது சுருக்கணும். சோ ஹென்றி டிஃபேன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக பாருங்க விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற இந்துக்களுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணுவதற்காக தான் செந்தில்வேல் அவர்கள் இது போன்ற ஒரு அரசியல் பேட்டர்னை கையில் எடுத்து கேள்விக்குறிகளோட ஒரு பதிவு போறாரு. ஹென்றி டிஃபேன் விஜய் மட்டும் பாராட்டுறாரு அப்படின்னா அப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏன் பாராட்டல, என்ன காரணம், என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல விவாதத்தை கிளப்புவதற்காக செந்தில்வேல் அவர்கள் இது போன்ற ஒரு பதிவை போடுறாரு. அப்ப செந்தில்வேலுடைய அரசியல் பேட்டர்ன் என்பது என்னன்னு பார்த்தோம்னா இது பிஜேபியுடைய அரசியல் பேட்டர்ன். இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல சொல்லி இருக்கோம். பிஜேபியும் திமுக ஒண்ணு, இதை அறியாதவர்கள் வாயில மண்ணு. இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல சொல்றோம். மக்களை நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. பிஜேபியுடைய அரசியல் பேட்டர்ன் என்ன? இந்துக்கள் விசஸ் இஸ்லாமிக். இதுதான் பிஜேபியுடைய அரசியல் பேட்டர்ன். திமுகவுடைய அரசியல் பேட்டர்ன் என்ன? தலித் விசஸ் நான் தலித். இதான் திமுக அரசியல் பேட்டர்ன். திமுக அப்பட்டமாவே தலித் விசஸ் நான் தலித் அரசியல் பேட்டர்னை தான் கையில் எடுக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு ஒருமித்த குரல்ல உரிமைகள் சார்ந்த விடயங்கள்ல அதிகமாக குரல் எழுப்புகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொங்கு ஈஸ்வரனை வச்சு பதில் சொல்ல வைப்பாங்க, விமர்சனம் பண்ண வைப்பாங்க. இங்கிட்டு இதர பின்ன சாதி அடையாளத்துடன் கூடிய இருக்கின்ற நபர்கள் இருக்காங்க தெரியுமா, கருணாஸ் போன்ற ஆட்கள், இவரை போன்ற ஆட்களை வைத்து அண்ணன் திருமாவர்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ண வைப்பாங்க. அப்ப திமுக அரசியல் பேட்டர்ன் என்ன பார்த்தோம்னா தலித் விசஸ் நான் தலித். பிஜேபி அரசியல் பேட்டர்ன் என்ன பார்த்தோம்னா இஸ்லாமிக் விசஸ் ஹிந்து. இதான் ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒற்றுமை. நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும். பிஜேபி அரசியல் பேட்டர்ன் என்ன பார்த்தோம்னா இஸ்லாமிக் விசஸ் ஹிந்துக்கள் பிரிச்சு ஹிந்துக்களுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்கன்னா ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள், இடைநிலை ஜாதியை சார்ந்தவர்கள், அப்புறம் இங்க கீழ்நிலை ஜாதியை சார்ந்தவர்கள் இப்படி சொல்லி வகைப்படுத்தி அதை ஊக்கப்படுத்துவாங்க. இதே அரசியல் பேட்டர்ன் தான் இங்க திமுக பண்ணுது. தலித் விசஸ் நான் தலித். தலித்துகளுக்குள்ளேயே துண்டாடுற வேலையும் கூட திமுக பார்ப்பாங்க. எந்தெந்த வகையில பார்த்திருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சோ அப்ப திமுகவுடைய அரசியல் பேட்டர்னும் பிஜேபியுடைய அரசியல் பேட்டர்னும் இதுதான். சோ இதைத்தான் நான் சொல்றேன். செந்தில்வேல் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு பதிவு போடுவதன் மூலமாக பிஜேபியுடைய அரசியல் பேட்டர்னை செந்தில்வேல் அவர்கள் கையில் எடுக்கின்றார். கொஞ்சமாச்சும் உங்களுக்கு எல்லாம் நீங்களாம் பெரியார் சொல்லிக்கிறீங்களே, கொஞ்சமாச்சும் மண்டையில அறிவு இருக்கா, மண்டையில மசாலா இருக்கா, மக்கள் நலன் சார்ந்து ஏதாச்சும் ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பதவியில் அமர்த்தி இருக்கிறாங்க, முதலமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதவியில் அமர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் யாருமே ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, எதையுமே பார்க்கல, எதையும் பார்க்காமே வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு மேடையில கூட போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பெருமையா சொன்னாரு, எங்க குதிரை பேர் நடத்த பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி எங்க மேல குற்றச்சாட்டு பண்றாங்க. நாங்க யார்கிட்ட போய் குதிரை பேர் நடத்த போறோம், எங்களுக்கு தான் எம்எல்ஏக்களே தெரியாதே, தாவைக்கோட எம்எல்ஏக்களே தெரியாதே அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாராமா. கடிஜோ கடிச்சிட்டு ஒரு வார்த்தை பேசினாப்ல. ஒரு தமிழ்நாட்டுல யார் யார் எம்எல்ஏவா இருக்கிறாங்க என்பது கூட தெரியாத ஒரு எதிர்கட்சி தலைவரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வெக்கப்படணும். இது பெருமை கிடையாது, இது ஜோக்கு கிடையாது, வெக்கப்படணும் இதுக்கு நீங்க. அப்ப யாரு வேட்பாளர், யாரு அவ என்ன சாதியை சார்ந்தவன், இந்த மாதிரி எதுவுமே தெரியாம விஜய் சொல்லிட்டாரு என்ற ஒற்றை காரணத்திற்காக அவங்க வாக்களிச்சு இன்னைக்கு முதலமைச்சரை உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா 75 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டுல சாதிகளை பிளவுபடுத்தி கூர்மைப்படுத்தி உண்டாக்கி வைத்த சாதி பிளவுவாத அரசியல்களை விஜய் அவர்கள் அடிச்சு உடைச்சிருக்காரு. அப்ப மீண்டும் நீங்க விஜய் அவர்கள் ஒரு மதத்துக்கு உட்பட்டவன்ற மாதிரி சுருக்குறீங்க அப்படின்னா அப்ப பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வேறுபாடுங்க? நீங்களாம் கூத்தாடி அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்களை கலாய்ச்சிங்க. ஆனா அந்த கூத்தாடி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த சாதியும் அடிச்சு உடைச்சிருக்காரு, மதத்தை அடிச்சு உடைச்சிருக்காரு, பிஜேபியை விரட்டி விட்டுருக்காரு. இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, விசிகா, கம்யூனிஸ்ட், இவர்களுடைய ஆதரவோட இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா பிஜேபி அடிச்சு விரட்டி இருக்காரு. விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இங்க தாவேக்காக ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆயிருக்கும்னா எளிதாக பிஜேபியுடைய ஆட்சி உள்ள வந்திருக்கும். அப்ப பிஜேபி ஆட்சி உள்ளே வரக்கூடாது என்று விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து என்ன பண்ணிருக்காங்க, நீங்க கூத்தாடின்னு சொன்னீங்க தெரியுமா, அவர் தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா பிஜேபியை உள்ள விடாம அடிச்சு விரட்டி இருக்காரு.
அவர் நினைச்சிருந்தாருன்னா அதிமுகவுடைய ஆட்களை வந்து ரிசைன் பண்ணாதீங்கன்னு சொல்லி 3/1 சொல்லுவாங்க ஒரு சட்டம், அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு இல்லையா, அதுல 3/1 சொல்லுவாங்க. அதுல ஒரு 3ல் 1 பங்கு இருக்கிற ஆட்களை வந்து எடுத்தாங்க அப்படின்னா அது கட்சி தாவல் தடை சட்டத்துல வராது. சோ விஜய் அவர் நினைச்சிருந்தா அப்படின்னா அதிமுக இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு உள்ள சேர்த்துக்கிட்டு அவர் என்ன பண்ணிக்கலாம், ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாம். பாமகவுடைய ஆட்களை கூப்பிட்டு வச்சு ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஆனா அது எதுவுமே பண்ணல. சாதியவாத மதவாத கட்சிகள் எனக்கு வேணாம்னு சொல்லிதான் விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் உள்ளே இழுத்து அதன் மூலமாக பிஜேபியை எதிர்க்கின்ற ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்க கூத்தாடின்னு சொன்ன அதே கட்சி தான், அதே தலைவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு தன்னுடைய கலைத்துறையின் மூலமாக கலை திறமையின் மூலமாக அரசியலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாஜக அடிச்சு வரட்டிருக்காரு. இப்ப நீங்க எப்படி மத சாயத்தை பூச நினைக்கிறீங்க? இப்ப இதைத்தான் சொல்றேன். திமுக பிஜேபியினுடைய அரசியல் பேட்டர்னை கையில் எடுத்திருக்கின்றது. சோ பிஜேபியினுடைய அரசியல் பேட்டர்னை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவதற்காக செந்தில்வேல் போன்ற ஆட்களை இறக்கிவிட்டு அதன் மூலமாக தன்னுடைய அரசியல் சித்து விளையாட்டுகளை, பிஜேபி அரசியல் சித்து விளையாட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை நான் பகிரங்க குற்றச்சாட்டாக முன்னாடி வைத்துக் கொள்கின்றேன் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.